ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12th ஃபெஸ்டிவல். இன்னைக்கு தான் பூக்குழி, 12ஆம் திருவிழா. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பூக்குழி. நாங்கள் காலையிலே திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழத்தரிசம்மன் கோயில் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் துணி வச்சு ட்ரெஸ்ஸை வந்து முக்கி வச்சுருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்து வேல் குத்து வந்து நம்ம வேலும் இந்த பின்னால் இருக்குது பாருங்கள். சாயம்புடால மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்கிறோம்னு பார்க்கலாம். பட்டத்தரிசி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீரபுத்திரன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். வெயில் அடிக்கிறதுனால கிளாரிட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். ராகவ் போகலான்னு சொல்லு. போகலாம். வாங்க போகலாம். கோயில் மாரியம்மன் கோயில் அந்த பாருங்க. இந்த தேர் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் பாதி தான் இருக்குன்னு ரெடி பண்ணல. பாதி அந்த அக்னி வளர்த்துட்டாங்க, தெரியுதா? அக்னி வளர்த்துட்டாங்க. நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அந்த சத்தம் கேட்குது. அந்த அளவுக்கு சூப்பரா தெரியுதா? இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். சூப்பரா தெரியுது. போயிட்டு வருவோம். தயவு செய்து தப்பான நோக்கத்தோடு யாரும் நாங்க என்ன ஊத்த போறோம்? எவ்வளவு? நம்ம நாமதான் பொறுப்பு. நம்மளோட உணவுகளுக்கு நாமதான் பொறுப்பு. அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க எடுத்துட்டாங்க சொல்ல முடியாது. எல்லா நீங்க வச்சிருக்க உணவுகளுக்கு நம்மதான் பொறுப்பு. இருமா, செல்லக்குட்டி வரட்டும். ஏ தம்பி, நாங்க சாமி கும்பிட்டாச்சு. இந்த ஏமா இங்க பாரு. ராகவ் பார்க்காம பாய் சொல்லுங்க. ராகவ் 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 வணக்கம் போட்டான். அடுத்து இந்த ஒரு சாமி நிக்கி. ஏய் சொன்னா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பாட்டி ஒரு சொல்லி சொல்லுங்க. அங்க பாத்தீங்களா? ஹாய் சொல்றானா? நாங்க இந்த இப்பதான் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு. வீரா, மிஸ்டர் வீரா. ஓ, காது கேட்கல. வேல் குத்துறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேல் இந்த இருக்கு. அந்த வேலை புரியல. போன் வருதா? வேல் அந்த வச்சிருக்காங்க பாருங்க. 5-6 வேல் இருக்கா. மிச்சம் பூரா பாதி வேல் போட்டுறவங்க தான் அதெல்லாம் இருக்காங்க. நம்ம பரவாக்காடி முதல் போட்டு தான் வேல் குத்துவாங்க. ஃபேமிலிஸ், இது என்னடா அவுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பரவாக்காவடி போடுற வேல். இதை வந்து வேலுன்னு தான் சொல்லணும். ஊக்கு குக்கி அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பரவாக்காவடி வேலுன்னு தான் சொல்லணும். அப்படின்னா தான் அதுக்கு வந்து மதிப்பு. சாமியை வந்து அழைச்சிட்ருக்காங்க. கொக்கியை பாருங்களேன். ஒரு கொக்கியும் எவ்வளோ ஷார்ப்னஸ் ஆகும், எவ்வளோ தடிமனாகவும் இருக்குன்னு பாருங்கள். அப்படின்னா தானே வெயிட்டை வந்து தாங்கும். ஒரு ஆள் வந்து 70 கிலோ 80 கிலோ இருந்தால் கூட இந்த பரவாக்காவடி வேல் வந்து அந்த கயர் வந்து அவங்க தான் கொண்டு வந்துருக்காங்க. மொத்தமாக செட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அது வந்து வெயிட்டு தாங்கணும்ல. பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்னஸாகவும் எவ்வளோ தடிமனாகவும் கொடுத்துருக்காங்கன்னு. இவங்களே போட்டு கடைசியில் இவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஃபேமிலிஸ்.
minutes later. வா வேமா போ. One hour later. Two hours later. கமலேஷ் வேல் போட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம் வீடியோ எடுத்துருக்கோம். இந்த மொட்டை இருக்கேன் ஒரு நல்லா இருக்கேன். அதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ண முடியும். இந்த
வச்சு வச்சுருக்கான். க்ரௌடை பாருங்க, சரியான க்ரௌடு, விலகவே முடியல. இப்படிப்பட்ட க்ரௌடு. வாங்க நம்ம பிடிச்சதை வாங்கி சாப்பிட போகலாம். பாரு, கையை காட்டு மகா, கையை காட்டு. மகா வச்ச மாதிரி வை. இப்போ பாதி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். லைட்டாக பசி அதிகமாக சாப்பிட்டு வரோம்.